இவர் பேர் வசந்தமா, ஆடிட்டரா இருக்காரு. ஆஹா. வேற? இந்த வரன் எனக்கு ஓகேன்னு படுது. ரம்யாவுக்கு ஏத்த ஜோடியா இந்த பையன் இருப்பான்னு நினைக்கிறேன். தரகரே, இந்த பையன் யாரு, என்ன விவரம்னு எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மா, இவர் பேர் ரமேஷ். பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓ. இவங்க என்டையர் குடும்பமே பிசினஸ் குடும்பம் தான். ஐயா, இந்த பையன் நம்ம ரம்யாவுக்கு பொருத்தமா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் பையனை பிடிச்சிருக்குமா. ரம்யாவுக்கு எல்லா வகையிலும் ஏத்த பையனா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வரணையே பேசி முடிச்சிடலாம். கார்த்தி, உனக்கு பிடிச்சிருக்காப்பா? எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்லைம்மா, ரம்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. ஆமா அத்தை, இதுல அம்மாவோட முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு அந்த மாப்பிள்ளையோட வாழ போறது அவதானே. ஆமா அத்தை, முதல்ல ரம்யாவுக்கு பிடிக்கணும். அவளுக்கு கல்யாணம் நடந்தா இங்க நிறைய பேருக்கு சந்தோஷம். அத்தை, ரம்யாவை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மாப்பிள்ளைய ஓகே சொல்லுங்க. ஐசு, இப்ப யாரு ரம்யாவை ஃபோர்ஸ் பண்ணா? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கப்போ? ஆமா, நான் வாயை திறந்தாலே போதுமே, இவர் எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாரு. இங்க பாருமா, இங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ரம்யாவுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பார்க்க சொல்லுவோம். ரம்யா, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். எனக்கு பிடிக்கலனா விட்டுறவா போறீங்க? அடுத்த ஒரு போட்டோ காமிச்சு பிடிக்குதான்னு கேட்க போறீங்க. நான் இவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அதனால அவன் கழுதையா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, இப்போ ஓகேன்னு சொல்ல வேண்டியதுதான். சொல்லுமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? எனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு. நிஜமாதான் நீ சொல்றியா? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அம்மாடி ரம்யா, எங்களுக்காக சொல்லாத. உனக்கு உண்மையா பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுமா. இல்லப்பா, எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு. அப்பாடா, இப்பதாம எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா, அது போதும் எனக்கு. நல்ல வேலை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இவ மனசு மாறதுக்குள்ள சீக்கிரமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். ஆமா, அப்பதான் நம்ம தீபா நிம்மதியா இருக்க முடியும். ஐயா, அப்ப நாளைக்கே மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாமா? சொல்லிடலாமா. நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்கம்மா. இங்க நம்ம வீட்லயே பொண்ணு பார்க்குற விசேஷத்தை வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாமா. இங்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க, தீபாவும் இருக்கா, நாங்க 2 பேர் தானே. நாங்களும் இங்கேயே வந்துடுறோம். சரி தரகரே, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நாளைக்கே இங்க வர சொல்லிடுங்க. நம்ம வீட்லயே பொண்ணு பார்த்துட்டோம். சரிங்கம்மா, அவங்கள்ட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. சரிங்க. ஆண்டி, எனக்கு ஒரு ஃபோன், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பேசிட்டு வா. அம்மா, அப்ப நான் கிளம்பிடலாமா? ஐயா இருங்க, பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா, இந்த வாரம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் நான் சந்தோஷமா பணம் வாங்கிக்கிறேன். சரி சரி, வரேம்மா. வரேன் தம்பி. வரேம்மா. சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? நீங்க சொன்ன அந்த மாப்பிள்ளை ரமேஷோட ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பரா? எதுக்குமா? அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், அதான். சரி.
சொல்றேன், குறிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லம்மா. அப்புறம் இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்தாங்க. சரிங்கம்மா, சொல்ல மாட்டேம்மா. வரேம்மா. தம்பி, ரம்யா இப்ப நமக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்காது சார். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னமோ தம்பி, நான் உங்களை நம்பித்தான் எல்லாத்தையும் செய்யறேன். தப்பா எதுவும் நடக்காம இருந்தா சரி. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க தம்பி, அப்ப நான் வரேன். வாங்க சார். என்ன கல்யாண தாரகர் வீட்டுக்கு வந்தாரா? ம், வந்து நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ காமிச்சாரு. அதுல ஏதாவது பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்டாங்க. ம், அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு தான் கார்த்தியை தவிர வேற யாரையும் பிடிக்காதாச்சே, அதை வெளியே சொல்ல முடியுமா? அப்புறம் அவங்களா ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நானும் பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தியா? ம், அந்த தரகருக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாப்பிள்ளையோட பேர் என்ன? ரமேஷ்னு சொன்னாங்க. சரி, நீ ரமேஷ்க்கு கால் பண்ணி எனக்கு உன்னை பிடிக்கல, நாளைக்கு நீ பொண்ணு பார்க்க வராதன்னு சொல்லிடு. இல்ல ரியா, நாளைக்கு வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லட்டும். அப்பதான் அதை வச்சு நான் சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியும். ஓ, நீ அப்படி வரியா? சரி, கால் பண்ணி பேசு. ஹலோ, ஐ எம் ரமேஷ் ஸ்பீக்கிங். நீங்கள் யார்? ஹாய், ஐ எம் ரம்யா. ரம்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி பேசுறேன். அது ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? எங்க வீட்ல அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஒரு தரகர் வந்து உங்க போட்டோ ப்ரொஃபைல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. நாளைக்கு உங்க ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாதே. ஒருவேளை என் ஃபாதர் மதருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சார், அது விஷயம் இல்ல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சார் சொல்றீங்க? பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா சந்தோஷப்படுறீங்க? இதை பாருங்க, எனக்கு கல்யாணத்து மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ எங்கள் அப்பா அம்மா கம்பல் பண்ணதுனால தான் தரகர்கிட்ட ஜாதகம் கொடுக்கவே ஒத்துக்கிட்டேன். இப்போ நீங்களே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. இது எனக்கு டபுள் சந்தோஷம்தான். நான் இப்போவே போய் என் ஃபாதர் மதர் கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்குற விஷயத்த கைவிட சொல்லிடுறேன். ஐயோ சார், அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. ஏங்க, நீங்கள் தான் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, இப்போ அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்கிறீங்க. சார், நீங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வர மாதிரி வந்து அப்போ பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா போதும். ஏங்க, இதை இப்பவே சொன்னா என்னங்க? ரெண்டும் ஒன்று தானே? இல்ல, அதை வச்சு நான் என் அப்பா கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரப்ப நீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். ஓகேங்க, நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுனால நாளைக்கு வந்து நேரில் பார்த்து பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்க, வச்சிடுறேன்.
அந்த ரமேஷ் நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான். அவனுக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல போல இருக்கு. அப்ப நாளைக்கு எல்லாமே நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். ஆமா, நாளைக்கு அந்த ரமேஷ் பொண்ணு பார்க்க வந்து என்ன பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதே சாக்கா வச்சு தீபா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போறேன். அசத்து அசத்து. தீபா, இன்னைக்கு சமைச்சிருக்கிறது எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு. என்னக்கா திடீர்னு எனக்கு பிடிச்ச சமையல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன விசேஷம்? உன் கல்யாணம் வரைக்கும் அப்படிதான். உனக்கு பிடிச்சதை தான் சமைப்பேன். அம்மா தாயே, இந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். இது வரைக்கும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இனிமேலும் எந்த பிரச்சனையும் வராம இருக்க நீ தான் துணையா இருக்கணும். தீபா சீக்கிரம் வா. தீபா சீக்கிரம் வா. பாத்து பாத்து தீபா. ஐயோ அத்தை. ஐயோ சமந்தி, என்னாச்சு? அத்தை அத்தை, என்னாச்சு? நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? என்னாச்சு தீபா? இல்ல, அத்தை சாமி கும்பிடும்போது அவங்க புடவை விளக்குல பட்டு நெருப்பு பத்திக்கிச்சு. ஐயோ, அதான் ஓடி வந்து அணைச்சிட்டு இருந்தேன். நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். அதனால தான் புடவையில நெருப்பு பட்டுடுச்சு. சமந்திமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல, எனக்கு ஒன்றும் ஆகல சம்மந்தி. அதான் தீபா வந்து நெருப்பு அணைச்சிட்டாளே. அத்தை, உங்களை யார் இங்க வந்து பூஜை ரூம்ல சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் போட சொன்னது? ஏன் கிட்ட சொன்னா நான் பண்ணிருக்க மாட்டேனா அத்தை? டாக்டர் வந்து பார்த்துட்டு உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அத்தை. நானே எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். ஆமாத்த, ஐஸ்வர்யான்னு ஒரு குரல் கொடுங்க. எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன். சரி சரி, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. யாரும் பதறாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எந்த வேலையும் செய்ய விடாம திரும்ப என்ன நோயாளியே ஆக்கிடாதீங்க. ஒருவேளை அந்த ஜோசியர் சொன்னாரே, அதுக்கான அறிகுறியா இருக்குமோ? ஐயோ, அவர் சொன்னது நடந்துருமோ? இதை பெருசுப்படுத்தாம அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, போங்க. அத்தை, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. சரி பார்த்து அத்தை, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா அத்தை? என்னங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. சம்பந்தியம்மா புடவையில தீ பிடிச்சது ஏதோ கெட்ட அறிகுறியா தோணுதுங்க. ஒருவேளை அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி தான் நடக்குமோ? எனக்கு என்னமோ அப்படி தோணலை ஜானகி. சாமி ரூம்ல புடவை தீ பிடிக்கிறது சாதாரணமா எல்லார் வீட்லயும் நடக்கிறதான். ஏன் நம்ம வீட்டில் கூட 2-3 தடவை சாமிக்கு விளக்கு போடுறப்ப புடவை தீ பிடிக்கலையா? இது கவனக்குறைவா நடக்கிறது. இதை பெருசா எடுத்துக்க வேணாம்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, இது சாதாரண நேரத்துல நடந்திருந்தா நானே இதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்போ தீபாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த நேரத்துல அபசகுன மாதிரி இந்த விஷயம் நடந்தா, தீபா கழுத்துல தாலி ஏறினா
சம்மந்தி அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு ஜோசியர் சொன்னதாங்க ஞாபகத்துக்கு வருது. சம்மந்தி அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த ஜோசியர் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்க? தீபாவை காப்பாத்தின அந்த பெண் சாமியார் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி தேதியும் குறிச்சு கொடுத்துருக்காங்கல்ல. அவங்களும் தெய்வ சக்தி இருக்கிற சாமியார்னு தீபா சொன்னான். அவங்க சக்தியால நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்து சம்பந்தி அம்மாவுக்கு எதுவும் ஆகாம இருக்கலாம்ல. அதை பத்தி நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? நல்லது நடந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கெடுதல் நடந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கணும். ஏங்க இத மாப்பிள்ளை கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுங்க. சம்பந்தி அம்மா தான் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி நம்மளை பேச விடாம பண்ணிட்டாங்கல்ல. கடவுள்கிட்ட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க, சம்பந்தி அம்மாவுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை. வா போலாம். என்னது? தீபா கழுத்துல தாலி ஏறினா அத்தை உயிருக்கு ஆபத்தா? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம பொண்ணு கல்யாணத்தை நடத்தவா பாக்குறீங்க? அது இந்த ஐஸ்வர்யா இருக்கிற வரைக்கும் நடக்காது. அத்தை சொல்ல வேண்டாம்னு சொன்னா அப்படி விட்டுருவீங்களா? இத நான் சும்மா விட மாட்டேன். கார்த்திகிட்ட விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். ஹே தீபா, காலம் முழுக்க நீ மஞ்ச கயிறோட தான் தெரியணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். கார்த்தி ரூம்ல இல்ல. ஒருவேளை கீழே போயிருப்பாரோ? போய் பார்க்கலாம். கார்த்தி இங்கேயும் இல்லையே. ச்சே, அவர் எதுக்கு கிச்சனுக்கு வர போறாரு? ஐயோ, இந்த நேரம் பார்த்து எங்க போனாருன்னு தெரியலையே. லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இதை வச்சு விளையாடலான்னு பார்த்தா அவர் ஆளையே காணுமே. இவர் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு அடிமையா இருக்கிறவராச்சே. இவர்கிட்ட தீபா கழுத்துல தாலி ஏறினா உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. தீபாவையும் காலம் முழுக்க மஞ்ச கைத்தோட பார்த்து ரசிக்கலாம். ச்சே, எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியலையே. இதை யார்கிட்டயாவது சொல்லலைன்னா என் தலையை வெடிச்சிருமே. அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, கார்த்தி வீட்ல இல்லையா தீபா? ஆமா, அவர் வெளியில போயிருக்காரு. எப்ப வருவாரு? தெரியலையே. ஏன் கேக்குறீங்க? பேசாம இந்த விஷயத்தை இவகிட்டயே சொல்லிட்டா என்ன? அவன்கிட்ட சொல்றதை விட இவகிட்ட சொன்னாதான் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இவளும் அத்தைக்காக உயிரையே கொடுக்கற ஆளாச்சே. என்னக்கா யோசிக்கிறீங்க? தீபா, நான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? ஷாக்கிங்கான விஷயமா? என்ன சொல்றீங்க? உன் அப்பா அம்மா இத உன்கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா சொல்லாம விட்டுட்டாங்க. அப்பா அம்மா சொல்லிருக்கணுமா? ஒண்ணுமே புரியலையேக்கா. உங்க அப்பாவும் அம்மாவும் தாலி கட்டுற ஃபங்க்ஷனுக்காக நல்ல நேரம் குறிச்சிட்டு வர ஜோசியரை பாக்குறதுக்கு போனாங்கல்ல? ஆமா. அப்ப ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன சொன்னாரு? உன் கழுத்துல திரும்ப தாலி ஏறினா அத்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காரு. என்னக்கா சொல்றீங்க நீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லிருக்காரு. அத்தைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்கதான் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்களாம். என்னது? அத்தைக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆமா, அவங்கதான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல, தீபா கழுத்துல தாலி ஏறுறதுதான் முக்கியம்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காங்க. அத்தை பொண்ணுக்காக உயிரை கூட துச்சமா நினைச்சு தூக்கி எறிய தயாரா இருக்காங்க. அவங்க உயிர் போக நீ காரணமா இருக்க கூடாது தீபா. அதோட அவங்க நல்லா இருக்கணும் தானே நீ பரிகாரம், பூஜை, வேண்டுதல்னு நிறைய செஞ்ச. அவங்க உயிர் பழைக்க நீதான் காரணமா இருந்த. இப்ப அவங்க உயிர் போகவும் நீயே காரணமா இருந்துராத. எப்படியாவது அவங்க உயிரை காப்பாத்து. இததான் கார்த்திகிட்ட சொல்லலான்னு தேடிட்டு இருந்தேன். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா அம்மா பேசிட்டு இருந்தத நானே கேட்டேன். இல்ல, இத நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் நான் இத அத்தை கிட்ட கேக்குறேன். ஏன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக
அவங்க உடனே தியாகம் எல்லாம் செய்வாங்களா? இத நான் அனுமதிக்க மாட்டேன். அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். அதுக்காக என் கழுத்துல தாலி ஏறாம இப்படி மஞ்ச கயிறோட இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமா தீபா, நமக்கு அத்தை தான் முக்கியம். அவங்கள பார்த்து பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்து. எது எப்படியோ தெரிய கொளுத்தி போட்டாச்சு. இனி வெடிக்கிறத நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அத்தை, வாமா. அத்தை, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னம்மா கேள்விப்பட்ட? என் கழுத்துல தாலி ஏறினா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னாராமே, அது உண்மையா அத்தை?